ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 100 நாள் வேலை திட்ட திருத்தத்தை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். அங்கு கோவையில தொழிற்சங்கங்கள் என்னென்ன முழக்கமிட்டு போராட்டத்தை நடத்தி வர்றாங்க, விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கடந்த நவம்பர் மாதம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த 4 சட்ட தொகுப்புகளை தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வாபஸ் பெற வலியுறுத்தி தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் CITU தொழிற்சங்கத்தினர் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய CITU தொழிற்சங்கத்தின் அனைத்து தொழில் அமைப்புகளும் இணைந்து இன்றைய தினம் இங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதோடு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 சட்ட தொகுப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு விரோதமானது என்பதை கண்டித்துதான் இந்த மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொழிலாளர்களுக்கு விரோதமாகவும் கார்ப்பரேட் பெரு முதலாளிகளுக்கு இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புன்றது ஆதரவாக இருப்பதாக தான் இதனை கண்டித்துதான் தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். உடனடியாக ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர் 4 சட்ட தொகுப்புகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெறும். அதே போல அடுத்த கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்திலும் தொழிற்சங்கங்கள் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்சமயம் சாலை மறியலில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது போலவே மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.